திண்டுக்கல் மாவட்டம் வடபருத்தியூர் கிராமத்தைச் சேர்ந்த கவுண்டப்பனின் மகன் நாட்டுத்துறை கடந்த 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகை நாளில் ஏற்பட்ட சாலை விபத்தில் மோட்டார் சைக்கிள் மோதி அவர் படுகாயமடைந்தார். தீவிர சிகிச்சைக்காக நாட்டுத்துறை கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார். அங்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் மூளைச்சாவு அடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. இதனால் குடும்பத்தினர் மிகுந்த வேதனையில் ஆழ்ந்தனர். இருப்பினும் நாட்டுத்துறையின் உடல் உறுப்புகள் பிறருக்கு பயன்பட்டு அதன் மூலம் அவர் இந்த பூமியில் தொடர்ந்து வாழ வேண்டும் என்ற உயரிய எண்ணத்துடன் உடல் உறுப்பு தானம் செய்ய முடிவு செய்தனர். தங்களது முடிவை கோவை அரசு மருத்துவமனை மருத்துவர்களிடம் தெரிவித்ததை தொடர்ந்து மூளைச்சாவு அடைந்த நாட்டுத்துறையின் உடல் உறுப்புகளை தானம் பெற மருத்துவர்கள் நடவடிக்கை மேற்கொண்டனர். அதன்படி அறுவை சிகிச்சை மூலம் அவரது உடலில் இருந்து கல்லீரல், 2 சிறுநீரகங்கள் மற்றும் 2 கண்கள் அகற்றப்பட்டன. அந்த உடல் உறுப்புகள் கோவையில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு எடுத்து செல்லப்பட்டு உடல் உறுப்பு பாதிப்பால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு பொருத்தப்பட்டன. இதன் மூலம் நாட்டுத்துறை உயிரிழந்தாலும் 5 பேருக்கு மறுவாழ்வு அளித்துள்ளார். எங்கள் மகன் இந்த பூமியில் தொடர்ந்து வாழ்ந்து வருவதாக நாங்கள் நினைக்கிறோம் என்று அவரது குடும்பத்தினர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். உடல் உறுப்பு தானம் செய்த நாட்டுத்துறையின் உடலுக்கு கோவை அரசு மருத்துவமனை முதல்வர், உள் மருத்துவ அலுவலர் மற்றும் மருத்துவர்கள் அஞ்சலி செலுத்தி மரியாதை செய்தனர்.